ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி நம்ம பட்டன் ரோஜா செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். மல்லி செடியில், பன்னீர் ரோஜா செடியில் எல்லாம் பூ பூத்துருக்கு, பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மல்லிப்பூக்கள் எவ்வளோ பூத்துருக்கு. நான் இப்போ தான் ஒரு முழம் அளவுக்கு நான் பூவெல்லாம் பறித்து கட்டி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பூ சாமிக்கு வச்சுட்டு நிறைய பூ வந்தது இந்த செடியில். மல்லி செடிக்கு எப்போவுமே நான் சொல்கிறது தான், மோர் வாழைப்பழம் தோலெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் கொடுத்தோம்னா நல்லா பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் மல்லி செடியில். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கரெக்டாக ஃபெர்டிலைசர் கொடுத்தா நல்லா பூக்கள் பூக்கும். இது நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணியில் கூட நல்லா இப்போது பெரிய பெரிய பூக்களாக பூக்குது. பன்னீர் ரோஸ் பாருங்கள். பன்னீர் ரோஸ் அடுக்காக தான் இருக்குது, கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. நம்ம ரைஸ் வாட்டரில் கொடுத்தா நல்லா பெரிய பூவாக பூக்கும். இப்போ ஏற்கனவே நான் ரோஜா செடி வளர்க்கும்போது ஃபெர்டிலைசர்லாம் சொல்கிறது தான். இது கருவேப்பிலையில் பூ வந்திருக்கு பாருங்கள். கருவேப்பிலை செடியில் நிறைய கொத்து கொத்தாக இருக்குது. கருவேப்பிலை செடியில் பூ, அந்த பூவெல்லாம் மாறி காயாக மாறும். நம்ம விதை சீடு ஃபார்ம் ஆகும், சீடு போட்டுக்கலாம். இந்த பன்னீர் ரோஜா செடிக்கு இப்போ தான் நான் ரைஸ் வாட்டர்லாம் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம பொதுவாக ரோஜா செடிக்கு எரு கொடுக்கணுன்னா கொஞ்சம் போல் தான் கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தா செடிக்கு பாதிப்பு. இந்த பட்டன் ரோஸ்க்கு தான் நான் இப்போ ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். இப்போ மழை வந்திருக்கு, அதனால் நிறைய செம்மண்ணில் தான் இந்த செடி வச்சுருக்கேன். வெங்காயம் தோல் மேலே போட்டிருக்கேன். இருந்தாலும் மழை கொஞ்சம் உள் மண் தண்ணியாக தான் இருக்கும், மேல் மண் தான் காஞ்சிருக்கும். அதுக்காக தான் நான் எதுவும் லூஸெல்லாம் பண்ணல. ஆனியன் பீல்ஸ் போட்டுட்டு இப்போ செடிக்கு என்ன கொடுக்குறேன்னா, ரைஸ் வாட்டரு, கொஞ்சமாக பழுது தண்ணி, பழைய சாதம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டெம்மெல்லாம் பிளாக்காக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணி விட்டுடணும் எரு போடுறதுக்கு முன்னாடியே. இல்லைன்னா போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு எரு தண்ணியெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம் பிரான்ச்சஸ்ஸு. ஃபெர்டிலைசர் ரைஸ் வாட்டரோட மோர் இது போல் கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் கொஞ்சமாக வெல்லம் கட்டி சேர்த்துருக்குறேன். இதில் ஜாகரி சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் வெல்லம் கட்டி ரைஸ் வாட்டரு இந்த மோர்லெல்லாம் கலந்து கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. பழுது தண்ணியில் கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம். நான் இப்போ அது போல் தான் கலந்து வச்சுருக்கிறேன். ரைஸ் வாட்டரு, பழைய சாதம் தண்ணி, கொஞ்சமாக வெல்லம் கட்டி போட்டு நல்லா ஃபர்மெண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கலந்து வச்சுட்டேன். ஒரு பங்குக்கு 5 பங்கு தண்ணி நீங்கள் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி செடிக்கு ஊற்றிடலாம். இது போல் லிக்விடாக கொடுக்கும்போது பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரோஸ் பிளான்ட்டுக்கு பட்டன் ரோஸ் கூட சூப்பராக பூக்கும் நம்ம அது போல் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது. இது பன்னீர் ரோஜா கூட நான் கொஞ்சம் போல் கொடுத்துருக்குறேன். ஏன்னா சின்ன சைஸாக பூக்குது, அதனால். இது சாப்பிட்ற கீரை செடி தான், ரோஸ் கலர் பூலாம் வரும் அதில் கூட. அது பேர் மறந்துச்சு எனக்கு, அந்த கீரை பேர். நான் அப்புறமா சொல்கிறேன். இது போலலாம் ரோஸ் பிளான்ட்டுக்கு பராமரிக்கணும் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்து. இந்த வீடியோவில் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.